தலைப்புச் செய்திகள். ஏஐ தொழில்நுட்பத்தில் இந்தியாவின் தாக்கம் குறித்த உச்சிமாநாட்டை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்தியா மட்டுமல்லாமல் உலகிற்கான தேவைகளை உருவாக்குவோம் என எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட்டை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. இளைஞர்களுக்கான அறிவிப்புகள் இடம்பெறும் என எதிர்பார்ப்பு. இபிஎஸ் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு. பிரதமரின் மதுரை வருகை குறித்தும் தேர்தல் வியூகம் குறித்தும் ஆலோசனை. திமுக அதிமுகவுக்கு டஃப் கொடுக்க தாவேகா தயாரிக்கும் தேர்தல் அறிக்கை. வரும் 27ஆம் தேதி வெளியிட ஏற்பாடுகள் தீவிரம். ரீரிலீஸ் சந்தையில் மீண்டும் மோதும் அஜித் விஜயின் பிளாக் பஸ்டர் திரைப்படங்கள். இரண்டாவது முறையாக ரீரிலீஸ் ஆகும் கில்லி படத்துடன் இறக்கப்படும் துணிவு திரைப்படம். இனி விரிவான செய்திகள். ஏஐ தொழில்நுட்பத்தில் இந்தியா மட்டுமல்லாமல் உலக தேவைகளை இந்தியா பூர்த்தி செய்யும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். ஏஐ தொழில்நுட்பத்தில் இந்தியாவின் தாக்கம் என்ற தலைப்பில் டெல்லியில் உச்சி மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 5 நாட்கள் நடைபெறும் இந்த உச்சி மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். இதில் உலகளவில் உள்ள முன்னணி நிறுவனங்களின் சிஇஓக்கள், ஏஐ நிபுணர்கள் பங்கேற்கின்றனர். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, புதுமை கண்டுபிடிப்பாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் மத்தியில் இருக்கும் ஏஐ திறன் மூலம் இந்தியாவின் ஆற்றலை அறிய முடிகிறது என பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தின் இடைக்கால பட்ஜெட் இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படுகிறது. 2026-27ஆம் நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை அமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்கிறார். திமுக அரசு தனது 5 ஆண்டு கால ஆட்சியை நிறைவு செய்து விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்த இடைக்கால பட்ஜெட் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. குறிப்பாக இளைஞர்களை கவரக்கூடிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இபிஎஸ்ஐ நயினார் நாகேந்திரன் சந்தித்து பேசியுள்ளார். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் பணிகளை பாஜக முடுக்கிவிட்டுள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி மதுரைக்கு மார்ச் 1ஆம் தேதி வருகிறார். அங்கு நடைபெறும் என்டிஏ பொதுக்கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்கிறார். இதனிடையே பிரதமரின் மதுரை வருகை குறித்தும் தேர்தல் வியூகங்கள் உள்ளிட்டவை குறித்தும் இபிஎஸ் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. பிரதமரின் வருகையின் போது அதிமுக பாஜக தொகுதி பகிர்வு இறுதி பெற வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. திமுக கூட்டணியில் முக்கிய அங்கமான காங்கிரஸ் இப்போது போர்க்குரல் எழுப்பியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்திருக்கிறார். அதிமுக கூட்டணி முழு வடிவம் பெற்றுள்ள நிலையில் திமுக கூட்டணியில் வெட்டுக்குத்து நிலவி வருவதாகவும் அவர் விமர்சித்திருக்கிறார். பொதுவாகவே திமுக அதன் கூட்டணி கட்சிகளை மதிப்பதில்லை என்றும் அதற்கு திருமாவளவனே சான்று என்றும் செல்லூர் ராஜு குறிப்பிட்டுள்ளார். தாவேகா தனது தேர்தல் அறிக்கையை வரும் 27ஆம் தேதி வெளியிட தீவிரம் காட்டி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு ஆட்சியை கைப்பற்ற தாவேகாவை விஜய் தொடங்கியுள்ள நிலையில் தேர்தல் களப்பணிகளை ஒருபுறம் தீவிரப்படுத்தி இருக்கிறார். அதேவேளையில் திமுக அதிமுகவுக்கு டஃப் கொடுக்கும் விதமாக தயாராகி வரும் தேர்தல் அறிக்கை வரும் 27ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. திமுக அதிமுக ஆகிய கட்சிகளின் இலவசங்களை கடுமையாக விமர்சித்து வரும் விஜய் எந்த மாதிரியான புதிய அறிவிப்புகளை வெளியிடுவார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. திமுகவுக்கு எதிராக தொடர்ந்து பேசி வரும் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தனது எம்பி பதவியை ராஜினாமா செய்துவிட்டதாக தகவல் வெளியான நிலையில் அதை அவர் மறுத்திருக்கிறார். திமுகவால் தான் காங்கிரஸ் வெற்றி பெறுவதாக சிலர் கூறுகிறார்கள் என்று மாணிக்கம் தாக்கூர் குறிப்பிட்டிருந்தார். எனவே இனி தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்ற முடிவை எடுத்துவிட்டதாகவும் பேசியிருந்தார். இதைத் தொடர்ந்து அவர் தனது எம்பி பதவியை ராஜினாமா செய்துவிட்டதாக கூறப்பட்டது. இதை சுட்டிக்காட்டியுள்ள மாணிக்கம் தாக்கூர் கற்பனைக்கு அளவே இல்லையா என்று கேட்டிருக்கிறார். மக்களின் உடல்நிலையை பாதிக்கும் கொசு, தெருநாய் போன்றவற்றை திமுக ஆட்சியில் கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக ஆட்சியில் கொசுக்களுக்கு கொண்டாட்டமாகவும் மக்களுக்கு திண்டாட்டமாகவும் உள்ளது என்று அவர் விமர்சித்திருக்கிறார். கொசுக்களால் டெங்கு பாதிப்பு அதிகரித்திருப்பதாகவும் சாடியுள்ளார். கொசு ஒழிப்புக்காக சென்னை மாநகராட்சி ஒதுக்கிய 16.40 கோடி ரூபாய் எங்கே போனது என்றும் இபிஎஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார்.